செல்வி ஷெரோமியா அஜித்குமார் மற்றும் கிஷோர்குமார் மேரி ஷெரின் ஆகிய மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு முன்னதாக விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு வருகை தருமாறு அன்பு அழைக்கின்றோம். அடுத்ததாக தலைமையுரை இடம்பெறும். அதனை வழங்குவதற்கு இன்றைய நிகழ்வினை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் சென்னிகிளஸ் சமூக நிலையத்தின் தலைவர் திரு A.S. கிரிஷாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர் பிரதேச செயலர் திரு சாமனா சுதர்சன் அவர்கள், சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் வணக்கத்துக்குரிய பாதமா இயேசு ரத்னா அவர்களே, திரு இ ஆனோல்ட் அவர்களே, யாழ் உதயவந்தாட்ட அணி தலைவர், அனைவரையும் வருக வருக என வரவேற்று அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை வந்திருக்கும் அருள் சகோதரி அவர்களை, எமது கிராம சேவையாளர் அவர்களை, அதனைத் தொடர்ந்து இங்கே எமது நிகழ்வினுடைய ஒவ்வொரு டீம் பிளேயர்ஸ் எடுக்க வந்திருக்கும் ஒவ்வொரு பிரதிநிதி அவர்களையும் நான் இங்கே வருக வருக என வரவேற்று நிற்கின்றேன். அடுத்ததாக எமக்கும் இவ்வாறான இந்த நிகழ்வுக்கும் இடையிலான ஒற்றுமைப்பாடு ஒருமைப்பாடு இந்நிகழ்வினை நடத்துவதற்கான எமக்கான தேவை எங்கே எழுந்தது என்பதனை ஒரு சளைப்பும் இல்லாமல் எமது பங்கு எமது சமூகத்தினுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு 100% நமக்கு உள்ளபடியினாலும் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவதற்கு பேருதவியான நம்பிக்கை எங்களுக்கு அவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டது. அதனை விட இந்நிகழ்வினை நாம் நடத்துவதற்கு எண்ணியிருந்த சந்தர்ப்பத்திலே எவ்வாறு நடத்தி முடிப்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசித்த பொழுது எமக்கு கை கொடுத்தவர்கள் இந்த நிகழ்வினுடைய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸையும் எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பிரதிநிதிகளும் எமக்கு
தரப்பட்ட ஆதரவு எமது நாட்டிலும் சரி, புலம்பெயர் நாட்டிலும் சரி, புலம்பெயர் நாட்டில் இருக்கும் எமது மண்ணின் மைந்தர்களினால் கொடுக்கப்பட்ட ஒத்துழைப்பின் விளைவாக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியுள்ளோம். அடுத்ததாக இப்பொழுது நாம் இவ்வாறான நிகழ்வு, ஒரு விளையாட்டினுடைய தன்மை, ஒரு விளையாட்டு எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றது என்பதனை எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால், உடல் உள்ள ரீதியான மனிதனுக்கு சுகத்தை அது கொடுக்கின்றது. உடல் உள்ள ரீதியான சுகம் என்று நாங்கள் உலகின் மூலம் அனைவரையும் வரவேற்று சென்ற சென்னையில் சனசமூக நிலைய தலைவர் திரு A.S. கிருஷ்ணாந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்ததாக ஆசியுரை இடம்பெறும். ஆசியுரையை வழங்குவதற்கு இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாவாந்துறை பங்கு தந்தை வணக்கத்துக்குரிய M.J.S. ரத்னமணிகளார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். யாழ் மாவட்ட பிரதேச செயலர் மதிப்புக்குரிய சுதர்சன் அவர்களே, உதயபுரநாட்டு லீக் தலைவர் மதிப்புக்குரிய ஆனந்த் அவர்களே, இன்றைய இந்த விழாவை தலைமையேற்று நடாத்திருந்த தலைவர் அவர்களே, உதயபுரநாட்டு பொறுப்பாளர் அவர்களே, இன்னும் இங்கு இந்த நாளை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும், விளையாட்டு வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இன்று ஒரு நல்ல ஆரம்பத்தை இந்த செய்ய இருக்கின்றீர்கள். மேலே அதை நாங்கள் விட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு காரியத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது, அதை சிறப்பாக செய்கின்ற பொழுது, அந்த காரியம் அறிவாசி செய்து முடித்த மாதிரி வெல்பிகன் காப்டன் என்று சொல்வார்கள். அறிவாசி தொடங்கினால் அறிவாசி முடிந்த மாதிரி. ரெண்டே நாளிலே சிறப்பான வகையிலே இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட இன்றைய இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு நாங்கள் முதல்ல ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உண்மையிலே நம்மளுடைய நிகழ்வுகள் சில நேரங்களிலே நாங்கள் நல்ல நோக்கங்களோடு நாங்கள் செய்து கொண்டாலும் சில சின்ன காரியங்களை நாங்கள் கவனிக்காமல் வருவது எங்களுடைய இருக்கிற பெருங்குறையாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஏற்பாடுகளை நான் பார்க்கின்ற பொழுது எல்லா விஷயங்களையும் அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அழகாக இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனுடைய இருப்பு, இதனுடைய இந்த ஹாலினுடைய அமைப்பு எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொண்டு, ஒரு உதாரணம், சில நேரங்களிலே இந்த விரைப்பு நடனம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக விருதுகளாக எங்களுக்கு 303 கதறு கொண்டிருக்கிறது. அதையும் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். இல்லாட்டி இங்கேருந்து ஒரு கதையை கொண்டு இங்கே வச்சு ஒரு அனுமதிக்கு வைக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக கச்சிதமாக இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இன்றைய நாளில் நிகழ்வு சிறப்பு அமைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டியிருக்கின்றேன். இறைவனுடைய ஆசையும் அருளும் இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான தேர்வுக்காக நீங்கள் இன்றைக்கு கொண்டு கூறியிருக்கின்றீர்கள். இந்த விளையாட்டுப் போட்டியை முன்னெடுப்பதற்கு இன்றைய நாளில் நீங்கள் கொண்டு கூடியிருக்கின்ற மேலே நாங்கள் அதற்கு முயற்சி அடைந்தோம். என்றால் இந்த இளையோர்கள் பல்வேறு விதமான சமூக சீர்கேடுகளுக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால் பல தாங்கள் வளமையாக செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் இல்லாமல் போய் இந்த போதவஸ்து குடிவரி என்ற அந்த இதற்குள்ளே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தள்ளப்பட்டு உங்களுக்கு சமுதாயத்துக்கு இனிவருகின்ற சமுதாயத்தில் பெரும் சுமையாக அவர்கள்
இருப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருந்த காலத்திலே இந்த பிள்ளைகளை, இந்த இளையோர்களை இந்த விளையாட்டுக்குள்ளே நீங்கள் ஈடுபடுத்தி அவருடைய கவனம், அவருடைய சிந்தனை, அவருடைய பொழுதுபோக்கு எல்லாம் இதற்குள்ளே அமைகின்ற பொழுது இந்த சமூக சீர்கேடுகளுக்கான வழிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆக இதனூடாக எங்களுடைய இளையோர்களை நாங்கள் இந்த விளையாட்டின் ஊடாக அவர்களை கொண்டு சென்று அவர்களை இந்த சமூக தீமையிலிருந்து காக்க வேண்டும். அது என்னுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. அதில் ஒரு அங்கமாக இந்த விளையாட்டுக் கழகம் சின்ன சமநிலையமும் இந்த மக்களும் புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்களும் அதை கவனத்தில் கொண்டு இந்த ஏற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இது சாதாரணமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஏற்பாடு அல்ல. நிறைய பணத்தை அல்லது நிதியை உள்வாங்கியதான ஒரு செயற்பாடாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே இதில் பங்கு பெற்றிருந்த எங்களுடைய இளையோர்களை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற இவ்வளவு பெரும் தொகையான பணத்தை கொண்டு செய்கின்ற இந்த செயலானது பின் போகாது. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இளையோர்களை நாங்கள் இந்த தீமையிலிருந்து காக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆகவே இந்த சனசம நிலையம் என்னும் மேனிய அமைப்புகளும் இதை நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்து சென்று எங்களுடைய இளையோர்களை இந்த நோயிலிருந்து, இந்த தீமையிலிருந்து அவர்களை காக்க நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளில் இந்த ஏற்பாட்டாளர்கள் எல்லாருக்கும் மீண்டுமாக வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்வு, இந்த மாலை பொழுது நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவுற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் ஆசித்து என்னுடைய ஆசிரியை வைத்து செல்கின்றேன். நன்றி. ஆசியுரையினிடையே ஏற்பட்ட தனாலுக்கு வருந்தனை தெரிவித்துக் கொண்டு ஆசியுரையின் மூலம் அவருடைய இந்த நிகழ்ச்சியின் அமைப்பினை மிகச் சிறப்பாக பாராட்டி சென்று மற்றும் தன்னுடைய ஆசிரியையும் வழங்கி சென்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் நாவாந்துரை பங்கேற்பாங்க தந்தை வணக்கத்துக்குரியவர் ஜெயசுரட்னம் அடிகளார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்ததாக சென்ட் நிக்கோலஸ் விளையாட்டு கழகத்தால் நடாத்தப்படும் சென்ட் நிக்கோலஸ் பிரீமியர் லீக்கினுடைய லட்சணையும் வெளியிடப்பட உள்ளது. இதனை வெளியிடுவதற்கு பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இருவரையும் அழைத்து நிற்கின்றோம். சென்ட் நிக்கோலஸ் பிரீமியர் லீக்கினுடைய லட்சணையுடன் நம்முடைய விளையாட்டு கழகத்தினுடைய லட்சணையும் வெளியிடப்பட்டுள்ளது. லட்சணையை வெளியிட்ட விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்த நிகழ்வாக நம்முடைய சென்ட் நிக்கோலஸ் சனசமூக நிலையமும் விளையாட்டு கழகமும் இணைந்து நடாத்தும் இந்த சென்ட் நிக்கோலஸ் பிரீமியர் லீக்கினை மெருகூட்டும் வகையில் நம்மால் உருவாக்கப்பட்ட சென்ட் நிக்கோலஸ் பிரீமியர் லீக்குக்கான பாடல் தற்பொழுது வெளியிடப்பட உள்ளது. Because
தங்களுக்கான 6 உரிமையாளர்களுக்கான 6 கலர்களின் பெயர்கள் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது. அதை தங்கள் உரிமம் பெற்ற ஒவ்வொரு உரிமையாளர்கள் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் 6 பேரும் பிறகு வந்து இந்த தங்களுடைய லட்சினை சின்னத்தை சுவீகரித்துக் கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். 6 அணியின் உரிமையாளர்கள் உறுப்பினர்களை இந்த மேடையில் சமூகத்தினமாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அணி உரிமையாளருக்கான அணி நாவாய் ஜங் லைன்ஸ் சாக்கர் கிளப். இந்த அணி உரிமையாளருக்கான அணி நாவாய் ஹீரோஸ் சாக்கர் கிளப். இந்த அணி உரிமையாளருக்கான அணி நாவாய் ஃபயர்பால்ஸ் சாக்கர் கிளப்.
Navai Sand Soccer Club. இந்த அணியினுடைய அணி நாவாய் லீக் சாக்கர் கிளப். இந்த அணி உரிமையாளருடைய அணியானது நாவாய் டைகர்ஸ் சாக்கர் கிளப். நன்றியும் வரிசையில் அடுத்ததாக சென்னை கிளப் பிரீமியர் லீக்கில் பங்கு பெறும் அணிகளின் வீரர்களுடைய சீருடை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடத்தில் அடுத்த நிகழ்வாக அணி வீரர்களுடைய சீருடை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சீருடை நாங்கள் ஒரே சீருடை தயாரிக்கப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால் ஆரம்ப கட்டத்திலே எந்த ஒரு தோற்பாடுகளும் யாருக்காவது மனக்கசப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு கலரை மட்டும்தான் மாற்றம் செய்தாங்களே தவிர வேறு எந்த விதமான மாற்றம் செய்யப்படவில்லை. அதேபோல் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடை தான் உங்களுக்கு சீருடையை தவிர இதில் உள்ள சீருடை அது வந்து உங்களுக்கு இருந்த முடியாது இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே அதில் காட்டப்பட்ட அதில் சொற்சார் கொடுத்து கூறப்பட்ட டிஜிட்டல் முறையில் தயாரிக்கப்பட்ட மூன்று சரிசமமாக டிஜிட்டல் முறையில் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி வழங்கப்படும். அந்த வகையில் இங்கே சிவப்பு நிற தாங்கியதாகவும் மஞ்சள் நிறத்தை தாங்கியதாகவும் ஊதா கலரை தாங்கியதாகவும் பச்சை நிறத்தை தாங்கியதாகவும் ரோஸ் கலரை தாங்கியதாகவும் வெள்ளை நிறத்தை தாங்கியதாகவும் 6 சீருடைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் உங்களுக்கான சீருடை எந்த கலர் உங்களுக்கு பொருத்தமானது என்பதை தாங்களே தெரிவு செய்து தங்களுக்கான சீருடையை தாங்களே சீனியருக்கு கொள்ளுமாறு தங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்வது. ஏற்கனவே தாங்கள் வழங்கப்பட்ட இந்த கோரிக்கை தாங்கள் கொடுக்கப்பட்ட நபரை ஏற்கனவே பெற்றுக்கொண்டது போல அர்த்தம் இந்த தடவை மாறி இறுதியாக பெற்றவர் முதலாகவும் 5ஆவது பெற்றவர் 2ஆவதாகவும் அந்த வரிசையிலே வந்து இந்த தங்களுக்கான சீருடையை தாங்களே பெற்றுக்கொள்ளுமாறு தங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்வது.
தன்னுடைய சிறப்பிட கைகொள்ள தன்னுடைய மஞ்சள் நிற தன்னுடைய சீருடையினை கொண்டுள்ளார்கள். வெள்ளை சீருடையினை கமலாக்கிக் கொண்டுள்ளனர். நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சென்ட் நிக்கோலஸ் பிரீமியர் லீக்கான 6 அணிகளுக்கான வீரர்கள் தெரிவு தற்பொழுது இடம்பெற உள்ளது. தங்களின் கழகங்களின் இலட்சணையுடன் தங்கள் கழகங்களின் சீருடையை தாங்கள் சுவீகரித்துக் கொண்டு தங்களுக்கான மைதான போட்டியிலே களமிறங்க ஆவலுடன் காத்திருக்கும் தங்களின் உரிமையாளர்கள் அனைவருக்குமான அடுத்த கட்ட நகர்வான வீரர்கள் தெரிவு இதோ இடம்பெற உள்ளது. அந்த வகையிலே வீரர்களுக்கான தெரிவுகள் எங்களால் ஏற்கனவே உங்களுக்கு கட்டப்படுத்தப்பட்ட ஏற்கனவே எங்களால் பொறிக்கப்பட்ட 6 வீரர்களை கொண்ட உத்தேசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரிவு எங்களால் இங்கே காட்சிப்படுத்தப்படும். அந்த வரிசையிலே அந்த காட்சிப்படுத்தப்பட்ட வீரர்கள் 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கமிடப்பட்டு அவர்களுக்கான பெயர்கள் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே தங்களை கழகங்களின் வீரர்களை தாங்களே லோத்தர்முடன் தாங்களே தங்களுக்கான வீரர்களை தெரிவு செய்து முதலாவது போட்டி என்ற காரணத்தினால் தாங்களே இதற்கான வீரர்களை தாங்களே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை நாங்கள் கருத்திலே கொண்டு இந்த நிகழ்வினை இந்த வகையிலே ஏற்பாடு செய்திருந்தோம். இதுக்கு அடுத்த கட்ட வகையிலே எப்படியான நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதை அடுத்த கட்டத்திலே நாங்கள் தெரிவிப்போமே தவிர இப்போ முதலாவது கட்டமாக இது தொடர்ந்து செல்லுபடுற அத்தியாயத்துக்கு இல்லை. இப்பொழுது முதலாவது கட்டமான வீரர்கள் தெரிந்து தங்களாலே மட்டுமே நடைபெறும் என்பதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே இங்கே 6 இலக்கங்கள் இங்கே பொருத்தப்பட்டுள்ளது. தங்களுக்கான வீரர்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு அணியிலும் 14 வீரர்கள் காட்சிப்படுத்த உள்ளார்கள் என்பதை தங்களுக்கு மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இங்கே ஏற்கனவே சென்ட் நிக்கோலஸ் அரசுமொழியிலும் சென்ட் நிக்கோலஸ் விளையாட்டுக்கழகத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வீரர்களுக்கான தெரிவுகள் இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அந்த வகையில் தங்களுக்கான தெரிவினை மேற்கொண்டு இதற்கான உத்தியோகபூர்வ தங்களுடைய வீரர்களை தெரிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே தாங்கள் எனவே தெரிவு செய்யும் ஓர்டர் ஏற்கனவே இங்க 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கமிடப்பட்ட நபர்கள் ஏற்கனவே 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கமிடப்பட்டு இரண்டாவது எடுக்கப்பட்டவர் முதலாவதாகவும், மூன்றாவது எடுக்கப்பட்டவர் 3ஆம் கட்டத்திலே முதலாவதாகவும், 4வது எடுக்கப்பட்டவர் 4ஆம் கட்டத்திலே முதலாவதாகவும், 5வது எடுக்கப்பட்டவர் 5ஆம் கட்டத்திலே முதலாவதாகவும், 6வது எடுக்கப்பட்டவர் 6ஆம் கட்டத்திலே முதலாவதாகவும் அந்த வரிசையிலே தாங்கள் இதனை தங்களுடைய வீரர்களை தெரிவு செய்யுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அந்த வரிசையிலே முதலாவதாக
எடுக்கப்பட்டவர் முதலாவது எடுத்து முதலாவது அடுத்தவர் ஆறாவது போய் முதலாவதாக எடுக்கப்பட்டவர் ஆறாவதாக போய் இரண்டாவது எடுக்கப்பட்டவர் முதலாவது மூன்றாவது எடுக்கப்பட்டவர் இரண்டாவது நான்காவது எடுக்கப்பட்டவர் மூன்றாவது அந்த ஓடரிலே இங்கே காட்சிப்படுத்தப்படும் இரண்டாம் கட்டத்திலே மூன்றாவதாக எடுக்கப்பட்டவர் முதலாவதாகும் நான்காம் இடத்திலே நான்காவது எடுத்தவர் முதலாவதாகவும் ஐந்தாம் இடத்திலே அப்படி அந்த தொடர் வரிசையிலே செல்லும் என்பதை தங்களுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த வரிசையிலே தாங்கள் வந்து இதற்கான வீரர்களை தெரிவு செய்யப்படி தங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் சூனா மோகனதாஸ் மானா மரிய சூரன் பீனா ஜெயசுராஜன் ஆனா அஜன் கிளாரன்ஸ் சேனா செல்வன் ஈனா வில்சன் இலக்கம் 5 சேனா செல்வன் ஆறாம் இலக்கம் ஈனா வில்சன் அவர்கள் நாவாய் ஹீரோஸ் அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாவாய் ஹீரோஸ் அணிக்கு பீனா ஜெயசுராஜன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மன்னிக்கவும் பயமோட்ஸ் அணிக்கு பீனா ஜெயசுராஜன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அடுத்ததாக நாவாய் சோகக்களா நான்காம் இலக்க வீரர் மாவட்ட அஜன் கிளாரன்ஸ் அவர்கள் நாவாய் அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாவாய் டைகர்ஸ் அணிக்கு சூனா மோகனதாஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாவாய் சார் அணிக்கு சூனா மரிய சூரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முதலாவது வீரர்களுக்கான தெரிவுகள் நிறைவடைந்துள்ளது இரண்டாவது வீரர்களுக்கான தெரிவு மூன்றாம் இலக்கம் நாவாய் ஹீரோஸ் ஏனா அனிஸ்டன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பயமோட்ஸ் அணிக்கு ஈனா செபான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாவாய் கிங்ஸ் அணிக்கு ரூபனா ரோஷான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாவாய் டைகர்ஸ் அணிக்கு ஆனா சுரேஷ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஈனா ஜீவன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜங்கலேஷ் அவர்களுக்கு ஆனா சஜீவ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நேரத்தை கவனத்தில் கொண்டு 6 அணி வீரர்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உடனே தாங்கள் கையிலே பந்துகளை
எடுத்து தாங்கள் கையிலே வைத்திருந்து தங்களுடைய இலக்குகளை காண்பித்தால் சிறப்பாக இருக்கும் என நினைக்கின்றேன். அந்த வரிசையிலே தங்களுக்கான பந்துகளை தாங்களே எடுத்துக்கொள்ளுமாறு தங்களை தாங்கள் கேட்டுக்கொள்ளும். Nawai Payabos, Argentines, இரண்டாம் இலக்கம். Nawai Hits, R. Kandarupal. Nawai Tigers, Pavana Paladas. Nawai Stan, Sanat Stanishander. Nawai Young Lions, Avanna Tharadigaran. Nawai Heroes, Avanna Francisco. Nawai Payabos, இலக்கம் 3 ஆனா மேகன். Nawai Kings, Kana Nixon. Nawai Tigers, Meena Vijay Kumar. Nawai Star, Anna Nixon. Nawai Heroes, Mana Sayender. Young Lions, Anna Anthony Bode. Nawai Young Lions, Dana Sadish Kumar. Nawai Heroes, Bana Remington. Nawai Stan, Mana Jena Pei. Nawai Tigers, Mana Jeno Nixon. Nawai Kings, Mana Roy Patiman. Nawai Payabos, Hana Johnson.
Kings, Pascal Blessing, Navai Fireboats, Anna Nishanda. இங்கே வீரர்களால் தெரிவு நடைபெற்றது. இந்த வீரர்களால் தெரிவிலே தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு வீரர்களை தெரிவு செய்த அனைத்து உரிமையாளர்களுக்காக வந்த அணிகளின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுக்கான சிறிய விளக்கம் இதிலே தரப்பட்டால் இந்த தொடர்பான போதுமான விளக்கங்கள் யாவை உங்களுக்கான மேனேஜர்ஸ் மீட்டிங் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஏதோ ஒரு தியரியில் உங்களுக்கான கூட்டத்துக்கான விளக்கங்கள் யாவற்றையும் எங்களால் வழங்கப்படும் என்பதை இதால் உறுதிமொழி கூறிக்கொண்டு இதிலே போட்டி விதிகள் சம்பந்தமான சில விளக்கங்கள் தங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே இப்போட்டியானது 7 பேர்களை கொண்ட போட்டியாக அமையும். போட்டிகள் யாவும் சர்வதேச விதிகளுக்கு அமைவாக நடைபெறும். போட்டிகள் பெரும்பாலும் இரு போட்டிகள் தவிர சென்னிகிளஸ் கழக மைதானத்திலே இரவு போட்டிகளாக நடத்தப்படும். இந்த இரு போட்டிகள் பெரும்பாலும் சென்னிகிளஸ் மைதானத்திலே இரவு போட்டிகளாக நடைபெறும். இந்த இரு போட்டிகள் என்பது என்னவென்று சொன்னால் ஏற்கனவே தாங்கள் புள்ளிப்பட்டியலில் ஏற்கனவே சமநிலையில் இருந்தாலும் அல்லது தாங்கள் ஏற்கனவே சீட்டிங் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அப்படியான சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் இந்த இரண்டு போட்டிகளுக்கான 4 அணிகள் பிரிவரும் மைதானத்தில் சமநேரத்தில் போட்டிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பான விளக்கங்கள் பின்னர் உங்களுக்கு வழங்கப்படும். முதலாம் கட்ட போட்டிகள் சுற்று முறையிலும் 2ஆம் கட்ட போட்டிகள் விலக்கல் முறையிலும் நடத்தப்படும். முதலாம் கட்ட போட்டி சுற்று முறையிலும் 2ஆம் கட்ட போட்டி விலக்கல் முறையிலும் நடைபெறும். விலக்கல் முறை என்பது டொப்பல் போட்டி. சுற்று போட்டிகள் ஒவ்வொன்றும் தலா 2 போட்டிகளாக நடத்தப்படும். சுற்று போட்டிகளில் உள்ள புள்ளிகள் வெற்றி 3 புள்ளி, சமநிலை 1 புள்ளி, தோல்வி புள்ளிகள் வழங்கப்பட மாட்டார். முதலாம் கட்ட போட்டிகள் ஒவ்வொன்று முடிவடைய அணிகள் பெறும் புள்ளிகளுக்கு ஏற்ப இறங்கு வரிசையில் அணிகள் தரப்படுத்தப்படும். போட்டிகளில் கலந்து கொள்ளாதது கலவமானது. போட்டி குழுவின் கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கை உட்படும். சில வேளைகளில் தாங்கள் போட்டியில் 5 போட்டிகள் தோல்வியடைந்திருப்பார்கள். ஏற்கனவே போட்டிகள் இருக்கும். அந்த போட்டி உங்களுக்கு நடைபெறாவிட்டால் ஏற்கனவே புள்ளிகள் வழங்கப்பட்ட அணிக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த வகையில் தங்களுக்கான கலாய நடவடிக்கை என்பது இதில் போட்டி குழுவினால் ஏற்படும். அதாவது இந்த போட்டியில் எவருக்கு ரத்து செய்ய முடியாது என்பதை இந்த போட்டி குழு தெரிந்து கொள்ளும். இப்போட்டிகள் ஒழுங்காக நடைபெறுவதற்கு இடையூறு விளைவிக்க முயலும் வீரர் மீது அல்லது அணி மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க போட்டி குழுவுக்கு அதிகாரம் உண்டு. சுற்று போட்டிகளின் முடிவில் ஏதாவது 2 அல்லது 2 மேற்பட்ட அணிகள் சம புள்ளிகளை பெறும் பட்சத்தில் பின்வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படும். 1. குழுநிலை போட்டிகளில் பெற்றுக்கொண்ட இழந்த கோல்களின் வித்தியாசம் அதில் சமனாய். குழுநிலை போட்டிகளில் அதிகூடிய கோல்களை பெற்றுக்கொண்ட அணி அதிலும் சமனாய் சம்பந்தப்பட்ட அணிகள் இரண்டும் பிரச்சனைக்குரிய நேரத்தில் மைதானத்தில் பிரசாந்தமாக இருந்தால் தண்ட உதவிகள் முறை மூலம் வெற்றி பெறும் அணி. அதாவது இதன் விளக்கம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே 2 போட்டிகள் 2 அணிகள் சமநிலையில் இருந்து அந்த போட்டி மைதானத்தில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்திலே 2 அணிகளும் சமநிலை பெற்றார் அந்த அணியை தெரிவு செய்வதற்கு தண்ட உதவி வழங்கப்படும் என்பதுதான் இந்த விளக்கம். குழுநிலை போட்டிகளில் பெற்றுக்கொண்ட மஞ்சள் சிவப்பு அட்டைகளின் பின்வரும் புள்ளிகளின் அடிப்படையில் குறைவான மொத்த புள்ளிகளை பெறும் அணி. ஒவ்வொரு மஞ்சள் அட்டைக்கும் 1 புள்ளி. 2 மஞ்சள் அட்டை காட்டப்பட்டதால் கொடுக்கப்பட்ட சிவப்பு அட்டைக்கு 3 புள்ளி. ஒரு அணி 2 அட்டை மஞ்சள் அட்டை காட்டப்படும் என்பது ஒரே நேரத்திலுமோ அல்லது முதலாவது போட்டியில் மஞ்சள் அட்டை அடுத்த போட்டி இல்லாமல் அடுத்த போட்டியில் மஞ்சள் அட்டை நடந்தாலும் இதே புள்ளிகளை மூலம் வழங்கப்படும். ஒவ்வொரு போட்டியிலும் சிவப்பு அட்டை 3 புள்ளிகள். சிவப்பு அட்டை காட்டப்பட்ட பின்னர் காட்டப்படும் ஒவ்வொரு மஞ்சள் அட்டை 4 புள்ளிகள். அதாவது இதன் விளக்கம் என்னென்றால் ஒரு அணியிலே அதாவது நாவா ஹீரோஸ் அணியிலே ஒரு வீரருக்கு சிவப்பு அட்டை காட்டப்பட்டு அவர் ஒரு போட்டி விளையாடாமல் அடுத்த போட்டி விளையாட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் அடுத்த போட்டியில் அவருக்கு மஞ்சள் அட்டை காட்டப்பட்டால் அவருக்கு அந்த புள்ளிகள் 4ஆக வழங்கப்படும். முதலாம் கட்ட போட்டிகள் கூடுதலான புள்ளி பெறும் முதல் 4 அணிகள் 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெறும். கூடுதலான புள்ளிகள் பெறும் முதல்
பெறும் அணியானது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். முதலாம் சுற்றில் தெளிவாக 3ஆம் 4ஆம் அணிகளுக்கான போட்டி தோல்வி பெறும் அணியானது 4ஆம் இடமாக தீர்மானிக்கப்படும். வெற்றி பெறும் அணியானது ஏற்கனவே நடைபெற்ற முதலாவது அரையிறுதி போட்டியில் தோல்வியடைந்த அணியுடன் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் தோல்வி பெறும் அணியானது 3ஆம் இடமாக தீர்மானிக்கப்படும். வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் கலந்துகொள்ளும். போட்டி சம்பந்தமாக ஏதாவது ஆட்சேபனை இருப்பின் போட்டி முடிவடைந்து 3 மணித்தியாலத்தில் அணி முகாமையாளர்களால் ரூபாய் 3000 எடுத்துக் கூட போட்டிக்குழு செயலாளரிடம் சமர்ப்பிக்க முடியும். இதன் பிரதி ஒன்று எதிரணிக்கு சமர்ப்பிக்கப்படும். எதிரணியினரும் ஏதாவது ஆட்சேபனை செய்ய விரும்பினால் இவ்வாட்சேபனை மனுவின் பிரதிகளுக்கு 3 மணித்தியாலத்திற்குள் அணி முகாமையாளர்களால் ரூபாய் 3000 எடுத்துக் கூட போட்டிக்குழு செயலாளரிடம் சமர்ப்பிக்க முடியும். இதன் பிரதி ஒன்று எதிரணிக்கு சமர்ப்பிக்கப்படும். மத்தியஸ்தரின் தீர்ப்பு சம்பந்தமாக எதிர்மனை செய்ய முடியாது. இம்மனுக்கள் சம்பந்தமாக போட்டிக்குழு ஆராய்ந்து முடிவெடுக்கும். போட்டிக்குழுவின் தீர்ப்பே இறுதியானதாகும். அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட இது ஒரு விளக்கம். அதாவது நீங்க ஐபிஎல் போட்டி பார்த்திருக்கீங்க. அந்த போட்டி சிஸ்டத்துப்படிதான் இதுல ஏற்கனவே அதாவது 4 டீம்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையிலே முதலாவது 2 முடிகளை பெற முதலாவது பங்கு பெற்று அதுல வென்றா போறது துபாய் சென்றியல் கிராண்ட் ஃபைனலுக்கு போகும். அடுத்ததாக லூசர் வந்து இங்க வெட்டிங் அடிப்பேர். இங்க 3ஆவது 4ஆவது விளையாடினால் இதுல 4ஆம் இடத்தை பெறுபவர் 4ஆம் இடம். இதுல வெற்றி பெறுபவர் இங்க லூசரோட விளையாடுவது அங்க அரையிறுதியாக இரண்டாவது அரையிறுதியாக அந்த 2ஆவது அரையிறுதியானதை வெற்றி பெறுபவர் கிராண்ட் ஃபைனல் எஸ்எம்பிஎல் கிராண்ட் ஃபைனலுக்கு தெரிவார். அணி உத்தியோகத்தர் தொடர்பாக இதிலே நீங்க வரப்பட்ட அணி வீரர்களை தவிர அல்லது இதில் வரப்பட்ட வீரர்களுடன் சேர்த்து தாங்கள் 5 வீரர்களின் விண்ணப்ப படிவங்கள் எங்களால் கோரப்படும். 5 உத்தியோகர்களின் விண்ணப்பங்கள் எங்களால் கோரப்படும். அந்த வகையிலே 5 உத்தியோகர்கள் தாங்கள் வெளியிலிருந்து யாராவது பயிற்சியாளர் எடுக்க போறோம்னு சொன்னால் அவர் பயிற்சியாளரை தாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். உள்வாங்கிக் கொண்டால் அவர்கள் நாங்கள் பெஞ்ச் எங்களுக்கு போட போது அந்த பெஞ்சிலே 3 பேரை தவிர 4ஆவது 5ஆவது ஆளுக்கு இடமளிக்க மாட்டோம். அது பயிற்சியாளரும் அமையலாம் அல்லது தங்கள் பயிற்சியாளர் தவிர்த்த தங்களோட உத்தியோகத்தரும் அமையலாம். ஆனால் 5 பேர் பெயர் தரப்பட வேண்டும். ஆனால் பதியப்படுறார்கள் நடிகம் போட்டியிலே உத்தியோகத்தராக கடமைப்படுறார்கள் 3 பேரை மாத்திரமே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். பிரதியீட்டு வீரர்கள் தொடர்பான விண்ணப்பம் என்னவென்று சொன்னால் ஒரு பிரதியீடு அதாவது 11 பேர் கொண்ட போட்டி சம்பந்தமான விதிகள் தான் இங்கே கூறப்படுகிறது. 7 பேர் கொண்ட போட்டியின் விதிகள் இங்கே இல்லை. ஆனால் அந்த 7 பேர் கொண்ட விதிகள் 7 பேர் கொண்ட விதிகளுக்கு அமைவாகவே 11 பேர் கொண்ட விதிகளை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த போட்டியிலே 5 வீரர்களை நீங்க பிரதிநிதி வீரர்களாக மாற்றிக் கொள்ளலாம். அதாவது தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். 5 வீரர்கள் எப்படி கவனித்துக் கொள்ளுங்கள் சொன்னால் ஆனால் 5 வீரர்களும் 3 தடவைகள் மாத்திரமே மாற்றப்பட வேண்டும். 3 தடவைகள் மாத்திரமே மாற்றப்பட வேண்டும். 4ஆவது தடவை 4ஆவது வீரர் 5ஆவது வீரரை மாற்ற முடியாது. ஒரே தரமா சிலவள 3 பேரை மாற்றலாம் 5 பேரை மாற்றலாம். 2ஆவது தடவையா 3 பேரை மாற்றலாம் ஒரு ஆளை மாற்றலாம். 3ஆவது தடவையா 5 பேரை மாற்றலாம். 5 பேர் மாற்றுறது 3 தடவை மாத்திரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆவது தடவைக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு இந்த போட்டி தொடர்பான சப்டிவிஷன் அதாவது வீரர்கள் மாற்றுவதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னரே அங்க மேட்சான கமிஷனரால் உறுதி செய்யப்பட்ட பின்னரே உங்களுக்கு போட்டி விளையாட அனுமதிக்கப்படும். புள்ளிவிவரம் இங்கே உங்களுக்கு குறிக்கப்பட்ட 6 அணிகளுக்கான புள்ளிகள் விவரம். நீங்கள் முதலாவதாக பி என்று வழங்கப்பட்டது தாங்கள் விளையாடின போட்டி. W என்பது தாங்கள் வெற்றியீட்டிய போட்டி. D என்பது தாங்கள் சமநிலை பெற்ற போட்டி. L என்பது தாங்கள் தோல்வியடைந்த போட்டி. கோல் கோல் நீங்கள் தங்களால் அடிக்கப்பட்ட கோல்கள். கோல் அகைன்ஸ்ட் தங்களால் வாங்கப்பட்ட கோல்கள். கோல் டிஃபரன்ஸ் கோல் கோல் நீங்கள் அடிக்கப்பட்ட கோல்களில் இருந்து தாங்கள் வாங்கப்பட்ட கோல்களை கழித்து வாழ்வது கோல் டிஃபரன்ஸ். அந்த வரிசையிலே பாயிண்ட் சிஸ்டம் உங்களுக்கு போடப்பட்டு விரங்கு வரிசையிலே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் ஒவ்வொரு போட்டியும் முடிவில். நேர அட்டவணை இந்த போட்டிக்கான நேர அட்டவணை உங்களுக்கு எப்பொழுது நாங்கள் இந்த போட்டி சம்பந்தமாக இந்த டைமிலே ஆரம்பிப்போம் என்ற இப்ப உங்களுக்கு மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. அந்த மாதிரி
வீரர்கள் படிவம் போட்டி தொடங்குவதற்கு முன்னர் தாங்கள் தங்களுடைய வீரர்கள் படிவத்தை தாங்கள் பூரணப்படுத்தி போட்டி ஆணையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த வகையில் டீம் லிஸ்டும் தங்களுடைய அணியின் பெயர் யாருடன் விளையாட போறார்கள் என்ற விவரம் தங்களுடைய வீரர்களின் ஜேசி நம்பர் பெயர் என்ஐசி நம்பர் பி என்பது விளையாடுகின்ற 7 பேர் சப்டிவிஷன் என்பது தங்களால் பிரதிநிதிகளாக கடமையாற்ற இருப்பவர்கள் என் என்பது அந்த போட்டியில் பங்கு பெற்றாமல் இருப்பவர்கள் அவ்வளவுதான். இங்க ஆபீசர் 3 பேர் வழங்கப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் பூரணப்படுத்தி எங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். போட்டி விவரம் FPSL யாத்ரா ஃபுட்பால் லீக் சென்ட் நிக்கலஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அந்த வகையில் சென்ட் நிக்கலஸ் பிரீமியர் லீக் போட்டியின் போட்டி விதிகள் AFC சட்டத்திட்டத்துக்கு அமைவாக தங்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற கோமண்ட் அவை அதாவது கோமண்ட் அவை சொல்றது ஒரு அணி 2 தலைவர்கள் விளையாடப்பட வேண்டும். ஒரு அணி நாவாய் ஹீரோஸ் நாவாய் டைகர்ஸ் விளையாடும் போது நாவாய் ஹீரோஸ் கோமணியாக கருதப்படும். அதே நேரம் அடுத்த போட்டியிலே அடுத்த அணி கோமணியாக கருதப்படும். அந்த வகையிலே உங்களுக்கான போட்டிகளுக்கான மேட்ச் டேயிலே முதலாவதும் 5வது போட்டியிலும் 2வது 4வது போட்டியிலும் 3வது 6வது போட்டியிலும் இந்த ஓர்டர் உங்களுக்கு குலுக்கி உங்களுக்கு எடுக்கப்பட்ட பின்னர் தான் இந்த ஓர்டர் நாங்கள் பதிவு செய்யப்படுவோம். முதலாவது எந்த அணி 2வது எந்த அணி 3வது எந்த அணி என்பதை நாங்கள் உறுதி செய்யப்படும். போட்டிகளை நடத்தும் முறைகளை போட்டிக்குழு தீர்மானிக்கும். இதுவே இறுதியானதும் ஆட்சேபனைக்கு உட்பட முடியாததுமான இருக்கும். லீக்கினுடைய சுற்றுச்சூழல் அறிமுகம் செய்யப்படும். தலைவர் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள். சென்ட் நிக்கலஸ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட போட்டித் தொடரினுடைய இந்த ஆரம்ப நிகழ்வுக்கு வருகின்ற என்னுடைய வணக்கத்திற்கும் அன்புக்குரிய கால்பந்தாமான தேசரத்னம் ஐயர் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற சென்ட் நிக்கலஸ் ரசமணியத்தினுடைய தலைவர் திருவாளர் விஷாந்த் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற உதைப்பந்தாட்ட நீதியுடைய தலைவர் திருவாளர் ஆனந்த் அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற விருந்தினர்களே, உங்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற போது எனக்கு வேறொரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் இங்கு வந்த பின்னர் அந்த நிகழ்வை தாமதித்து போவதற்கான நேரம் எனக்கு இருக்கவில்லை என்றால் அந்த அளவுக்கு உண்மையில் மறந்துவந்து சொல்வதனால் என்னுடைய சேவை காலத்தில் விளையாட்டு ஆரம்ப நிகழ்வை இது போல பார்த்தது. டிவியில் பார்த்த வெளிநாட்டு தரத்திலான ஒருங்கிணைப்பு நான் வந்தவுடனே வழக்கமாக அழைப்பியர்கள் நாங்கள் நினைப்பது மிகவும் சாதாரணமாக இருக்கும் என்று வந்தபோது அவர் என்ன கேட்டார், சரியாக 6:45 நான் 6:45 வாசல் அடிக்கிறேன். சரியான பழமையாக உள்ளே வந்தபோது உண்மையில் அது மிக பிரமாதமாக இருந்தது. உண்மை எங்களுடைய அலுவலகங்களில் கூட நாங்கள் இவ்வளவு உயர்ந்த தரத்தில் செய்வது மிகவும் அவை அதை செய்வதன் மூலம் உண்மையில் அந்த பாட்டிலே சொன்ன உதைவந்தாட்டவங்கள் என்பது அந்த உதைவந்தாட்டத்தை நீங்கள் நேசித்து செய்திருக்கிறீர்கள். அந்த எந்த ஒன்றையும் ஆழமாக நேசித்து அர்ப்பணிப்போடு செய்வதால் தான் அந்த நிகழ்வை மிக வெற்றியாக செய்ய முடியும். அது சாதாரணமாக நாங்கள் விமர்சனங்களுக்கு அப்பால் அதனோடு ஒன்றித்து அந்த நிகழ்வு செய்யப்படும். அதுதான் மிக முக்கியம். அவை அந்த விதத்திலே உண்மையில் இன்றைய இந்த நிகழ்வு ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் யோசித்திருந்தது. தேர்தலுடைய அரேஞ்ச்மெண்ட் கூட உயர்த்தலாம். அது உள்பக்கமும் பெற்றிருக்கிறாரு, உள்பக்கமும் பெற்றிருக்கிறார். உண்மையில் சில விடயங்களை நான் இங்கே கற்றுக்கொண்டேன். மிக நன்றி. அடுத்ததாக இந்த
பிரீமியர் லீக் போட்டியில் மயில் மிகுந்த ஒரு தரப்பிரசாதம் அணியை சேர்ந்தவர்கள் 6 அணிகள் 14 வீரர்கள் என்றார். ஒரு நீண்ட கால நோக்கில் ஒரு குறுகிய நோக்கில் நீங்கள் 84 வீரர்களை வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு மிகச்சிறந்த எதிர்கால திட்டம். அன்னைக்கின்ற இந்த பிரீமியர் லீக்கின் மூலம் நீங்கள் பயிற்றுவிக்கின்ற அணிகளின் மூலம் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத அணியாக சென்னை இருக்கிறது. சாதாரண 84 வீரர்கள் நீங்கள் ஒரு திட்டமிட்டு பயிற்சித்து அவர்களிடம் போட்டியை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றீர்கள். அது ஒரு மிகவும் ஏனைய அணிகளும் அதை பின்பற்றவர்கள் ஒரு மிகச்சிறந்த உபாய நூற்றி. இதன் மூலம் நீங்கள் நினைக்கிற எதிர்காலத்தில் தேசிய அணிகளுக்கும் வீரர்கள் செல்வார்கள் என்றால் அந்த ஊக்கத்தை இந்த கிராமத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவை உண்மை அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த போட்டித் தொடர்கள் மிக சிறப்பாக நடக்க வேண்டும். இதே ஆரம்பம் எவ்வாறு கோலாகலமாகவும் பிரமாதமாகவும் இருந்ததோ அதே போல இறுதி நாள் வெற்றி பின்னம் வழங்கும் நிகழ்வும் அதே பிரமாதத்தோடு நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே போல இது சென்ட் நீக்லஸ் அணிகளுக்கு உங்களுடைய பகுதியில் இருந்துதான் இதை செய்கிறீர்கள். நீங்கள் ஒற்றுமையாக இந்த விளையாட்டுப் போட்டிகளை பரஸ்பர புரிந்துணர்வோடு சிறந்த வீரர்களை உருவாக்குவதற்காக மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த தருணத்தில் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல விருதுகள் எல்லாம் அறிவித்தார்கள். என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த விருதுகளோடு இதன் ஒரு சில விருதுகளை நீங்கள் சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த 6 அணிகளிலும் எது சிறந்த கனவான வியாப்து என்றால் விளையாட்டிலே நான் நீங்கள் விளையாடிய போட்டிகளை பார்த்திருக்கின்ற விளையாட்டிலே ஓர்மம் இருக்க வேண்டும், வேகம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டும், அதே ஒழுக்கமும் இருக்க வேண்டும், கனவான தன்மை இருக்க வேண்டும். என்றால் ஒரு விளையாட்டில் சேர்ந்தால் நாங்கள் உயர்ந்தபட்ச ஒழுக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எல்லாருக்கும் என்னுடைய அலுவலகத்திலும் சொல்வது, என்னுடைய கருத்தரங்களையும் சொல்வது, இந்த உலகக்கிண்ண போட்டிகளை பார்க்கின்ற போது தோற்றவன் செய்கின்ற போது வென்றவனுக்கு வெற்றி இந்த சிறப்புடன் கணக்கு கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றன. அதே போல வெற்றியையும் மற்றவர்களோடு இணைந்து கொண்டாடுகின்ற அந்த மனத்தை உருவாக்கணும். ஆகவே நீங்கள் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியில் சென்னை கிளஸ் ஃபேப்ரே அதாவது கனவாண்டு 2 அணி அந்த கனவாண்டு என்றால் அதுக்கு நாங்கள் எங்களுடைய பிரதேச போட்டிகளை கொடுப்பது மாவட்ட போட்டிகளிலும் அந்த கனவாண்டு இருக்கின்றது. என்றால் விளையாட்டு வீரர்களும் நேரத்திற்கு வருதல், சீருடையில் வருதல், விளையாட்டினுடைய உயர்ந்தபட்ச ஒழுக்கத்தை மதித்தல், சக வீரர்களை மதித்தல், எதிரணி வீரர்களை மதித்தல் போன்ற விடயங்கள் அதற்கு இருக்கின்றது. என்றால் ஒரு விளையாட்டு வீரனை பார்த்து இன்னொரு விளையாட்டு வீரர் உருவாகும் என்றால் மனதிலே அவர் அந்த ரோல் மாடலாக உருவாகுவார். ஆகவே அதையும் நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டு, உண்மையில் இந்த நிகழ்வு நான் நினைக்கின்றேன் என்னுடைய இந்த நாவாந்துறையிலே சென்னை கிளஸ் பகுதியிலே நான் கிளம்பு கொண்ட முதலாவது நிகழ்வு. அதற்காக நான் உங்களுக்கு உண்மையில் நன்றி கூறுகின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதால் உண்மையில் நான் நினைக்கிறேன் இது எனக்கு கிடைத்த ஒரு கௌரவம், ஒரு பெருமை. ஏனென்றால் நிகழ்வுக்கு கலந்து கொள்வதால் உண்மையில் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். அவை அந்த வகையில் என்னை அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக சென்னை கிளஸ் சமூக நிலையத்திற்கும் சென்னை கிளஸ் விளையாட்டு கழகத்திற்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய உரையின் மூலம் விளையாட்டு என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று என்னுடைய உரையின் மூலம் எங்களுக்கு நிகழ்த்தி சென்ற ஜாழ் பிரதேச செயலர் திரு சுதர்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் உரை இடம்பெறும். இவ்வுரையை முன்னாள் ஜாழ் மாநகர சபை முதல்வரும் தற்பொழுதைய ஜாழ் உதய பந்தாட்ட லீக்கின் தலைவருமான திரு இமானுவேல் ஆனோல்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். படிச்சொல்லுக்கும் செவி சாய்த்தால் மகத்தான கர்மங்களை ஆக்க முடியாது என்று சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கூட்டி இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்வை தலைவராகும் தலைவர் கிருஷான் அவர்களே இங்கே பிரதம அதிதியாக கலந்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக
ஆரம்பித்து வைத்த என்னுடைய யாழ் பிரதேச சபை பிரதேச செயலத்தினுடைய செயலர் மதிப்பாங்க சுதர்சன் அவர்களே, இங்கு ஆட்சியுரை வழங்கி சென்ற உங்களுடைய முன்னாள் எங்களுடைய பங்கு தந்தை பணதிரா ஜெயசரத்ன அவர்களே, இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற பெருந்தகைகளே, வீரர்களே, சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் மாறினார். இன்றைய நாள் நாங்கள் நீக்லஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு நன்னாளாக இதனை நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்று நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல மூத்த வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களோடு இந்த மண்ணிலே நாங்கள் உதைபந்தாட்டம் ஆடியவர்கள். அதற்கு பிறகு எத்தனையோ தலைமுறையினர் இங்கே வந்து இன்று இளம் பழைய வீரர்களாக பலர் முன்வந்திருக்கின்றார்கள். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் தன்னுடைய உதைபந்தாட்ட கலாச்சாரத்தை, பண்பாட்டை இந்த நாவாய் மண்ணினுடைய மக்கள், அது நீக்லஸாக இருந்தாலும் சரி, நாவாந்துறை நேசாக இருந்தாலும் சரி, நாவாய் மண்ணினுடைய பெருமையை ஏதோ ஒரு வழியே அவர்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இருவரையும் நாங்கள் இணைத்து ஒரு சாதனையை படைத்த வரலாறும் எங்களிடம் இருக்கிறது. ஒரு லீகருடைய தலைவராக என்னுடைய காலத்திலே அதை இணைத்த வாய்ப்பு கிடைக்க பெற்றதை இந்த நாவாய் மண் மறந்துவிட முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்று சொன்னால், கூறியாகவனுடைய செயலாளர், லீகருடைய செயலாளர் விதவிதமாக பல திட்டங்களை போடுவார். ஆனால் இவ்வாறான ஒரு செயற்பாடை ஏன் யாழ்ப்பாண உதைபந்தாட்ட லீகினூடாக செய்ய முன்வரவில்லை என்ற கோபம் எனக்கு கொஞ்சம் இருக்கின்றது. ஆனால் இருப்பினும் அவரிடம் சில இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், புதிய எண்ணங்கள், சிந்தனைகளூடாக அடுத்த தலைமுறையை ஒரு உதைபந்தாட்ட கால்பந்தாட்ட கலாச்சாரத்தை எதிர்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். இது அவ்வாறான ஒரு பண்பாட்டு கோலத்துக்குள்ளே வளர்ந்த ஒரு கிராமம். ஆகவே அதனுடைய அடுத்த தலைமுறையாக இவை தொடர வேண்டும் என்று சொன்னால், இன்று அதற்கு ஒரு புதிய ஒரு வழியை, ஒரு புதிய ஒரு முறையிலே இன்று அதற்கான ஆரம்பத்தை செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், இங்கு வருகை வந்தவுடன் இந்த மண்டபம் இன்றைக்கு ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் எவ்வாறு இருந்தது, அதற்கு பிறகு எவ்வாறு மாறினது, இன்று இந்த இடத்துக்குள்ளே இருக்கின்ற போது மேலைத்தே நாடுகளிலே இருக்கின்ற ஒரு அரங்கத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. உண்மையிலே நான் ஒவ்வொருவருடைய உழைப்பை நான் இந்த இடத்திலே பாராட்டுகின்றேன். இதனை வழிநடத்துகின்ற தலைமைத்துவம், அதனோடு சேர்ந்து பயணிக்கின்ற எல்லோருக்கும் இதை அடுத்த தலைமுறையில் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், பேண வேண்டும், இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. மேசையிலே பார்த்தேன், அங்கே ஒரு லீக் அல்லது இளைஞர் உதைபந்தாட்ட சம்மேளனம் கூடி அவ்வாறான ஒரு விடயத்தை செய்திருக்க தெரியாதவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் நீண்ட பாரம்பரியத்தை கொண்டவர்கள். ஆனால் எங்களுடைய ஒரு களம் முதல் முறையாக ஒரு கவர், ஒரு ஃபைலை இவ்வளவு அழகாக உருவாக்கி அதற்குள்ளே ஒரு தாளை வைத்திருக்கிறார்கள். அதனையும் ஒரு ப்ரொஃபஷனலாக செய்து அறிமுகப்படுத்திய ஒரு கழகமாக நான் இதை பார்க்கின்றேன். பெருமை கொள்கின்றேன். நீங்களுடைய ஒரு அந்தந்த கழகமாக இருப்பதனால் ஏனைய கழகங்களுக்கு நாங்கள் இதனை உதாரணமாக எடுத்துச் செல்ல முடியும். வருங்காலங்களில் இந்த மேடை மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மல்டிமீடியா மூலம் செய்த பிரசன்டேஷன், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொண்டு கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவ்வளவு பிரயத்தனமாக மிகவும் தொழில்சார் ரீதியாக இந்த ஏலம்பெறலிலேதான் இங்கே ஒரு குறை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வீரர்களை அரவணைத்து அவர்களுக்கு இடையே ஒரு பரஸ்பர உறவு, வேற்றுமை இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் சம சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அவரை
இவருக்கு இவர் தெரிவு செய்யப்பட்டார் என்ற வேதங்கள் இல்லாமல் மிகவும் நிதானமாக சமத்துவமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. வார்த்தைகளே இல்லை சொல்லுவது. மிக அருமையாக இருந்தது. அதாவது உங்களுடைய இந்த நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் எந்த ஒரு கழகத்தினுடைய தலைவர்களோ அல்லது பொறுப்பாளர்களோ அல்லது வீரர்களோ தாங்கள் இவருக்கு பக்கச்சார்போ அல்லது இவர்களை திட்டமிட்டு தெரிவு செய்தார்களோ என்று ஒரு துளி கூட சொல்ல முடியாத அளவுக்கு மிக நேர்மையாக மிக வெளிப்படைத்தன்மையாக இதனை செய்து முடித்தார்கள். பாராட்டுகள். ஒரு நீதியுடைய தலைவராக பெருமை கொள்கின்றேன். இலங்கை முதல்வர் சம்மேளனத்தில் நடத்தப்படுகின்ற டிவிஷன் போட்டிகளிலே யாழ்ப்பாண உதயவந்தாட்ட லீகிலே இருந்து 3 கழகங்கள் டிவிஷன் 2 போட்டியிலே கலந்து கொண்டார்கள். அதிலே ஒன்று உங்களுடைய கழகமான சென்னை கிளஸ் விளையாட்டு கழகம், நாவாய் சென்னை கிளஸ் விளையாட்டு கழகம், நாவாய் சென்னை விளையாட்டு கழகம், குருநகர் பாரதிய விளையாட்டு கழகம். உபாதியுடைய லீகிலே இந்த 3 அணிகளும் பங்கு பெற்றன. அந்த டிவிஷன் போட்டிகளிலே ஆகக்கூடிய உச்சத்துக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். அதனுடைய பரிசுகள் புதிய தலைவர்களுடைய பணிப்பின் பேரிலே உங்களுக்கு அது வழங்கப்படாமல் இருக்கின்ற அந்த பரிசு மிக விரைவாக முன்னெடுக்கப்படும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் தேசிய அணியிலே அண்டர் 19 அணியிலே இடம்பெற்றிருந்தார்கள். கூறப்போனால் ரென்சன், விக்னேஷ், ஜெரோ இவ்வாறான வீரர்களை தேசிய அணிக்கு அனுப்பினார். பெருமையை சென்னையில் விளையாட்டு கூறினார். இங்கே சனசமூக நிலையமும் விளையாட்டுக் கழகமும் பின்னி பிணைந்து இந்த மக்களுடைய நாளாந்த செயற்பாடு மட்டுமல்லாமல் அவருடைய விளையாட்டு, கல்வி, கலை, பண்பாட்டு பல விடயங்களிலே நீங்கள் பலவிதமான கோணங்களிலே பரிமாணங்களை முன்னெடுத்து செல்கின்றீர்கள். அதிலே இந்த விளையாட்டு கழகமானது இன்று யாருமே செய்ய முடியாத ஒரு சரித்திர பதிவை செய்திருக்கிறது. ஒவ்வொரு 6 கழகங்களும் கழகம் அல்ல, சொக்கர் கிளப். அது ஸ்போர்ட்ஸ் கிளப் இல்ல, எஸ்சி என்று போட்டிருக்கீங்க. அது ஸ்போர்ட்ஸ் கிளப் இல்ல, சொக்கர் கிளப் என்ற அர்த்தம் கொடுத்து இந்த நிர்வாகம் செய்வதை இந்த இடத்துல நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு புதிய எண்ணங்களோடு சிந்தனைகளோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இதிலிருந்து நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். 20 காலங்களிலே எங்களுடைய நிலையிலே இவ்வாறான விடயங்களை நாங்கள் இன்னும் சிறப்பாக முன்னெடுப்பதற்கு உங்களுடைய செயலாளர் பேர்தான் அஜித் விஜயன் எங்களுடைய நீதிக்கும் அவருடைய இந்த சேவையை வழங்க வேண்டும். மிக விரைவாக 2022ஆம் ஆண்டிலே இவ்வாறான ஒரு முன்னெடுப்பை அவர் முன்னெடுக்க வேண்டும். இந்த இடத்திலே மிக ஆவலுடன் நான் அந்த கருத்தை முன்வைக்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்வு குறிப்பிட்ட பெருந்தகைகளோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தாலும் கால சூழல்கள், மழை இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் அனைவர் ஒரு நிர்வாகத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக மிக ஒழுக்கமாக வந்து உங்களுடைய கர்மங்களை சிறப்பாக செய்திருந்தீர்கள். அவ்வாறு இதிலிருந்து அடுத்த தலைமுறை எங்களுடைய செயலர் சொன்ன மாதிரி விளையாட்டிலிருந்து நாங்கள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்றோம். இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னா எங்களுடைய உதவியாளர் இருக்கிற சுரேந்திரன், நாங்கள் எல்லாம் சமகாலத்திலே விளையாடியவர்கள். உங்களுடைய செயலாளர்களுடைய நீங்களுடைய செயலாளர் உங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய உபதலைவர்களுடைய மண்ணை சேர்ந்த உதயவந்தாரத்துக்கு கண்டு பலர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கழகம் மட்டுமல்ல, எங்களுடைய லீக் மற்றும் ஏனைய பிரதான விடயங்களிலே அவர்கள் தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், ஆளுமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த அருமையான ஒரு நிகழ்வு ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு கழகம், சனசமூகத்திலே கழகம் சேர்ந்து உதயவந்தாட்ட கழகம் என்று உருவாக்கி 6 அணிகளை மிக கண்ணியத்தோடு சமாந்தரமாக எடுத்து அவர்களுக்குள்ளே
புரிந்துணர்வு, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விற்பனர்களை கண்டறிதல், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை விளையாட்டு மூலம் பகிர்ந்து கொள்ள, ஒற்றுமையாக பிணக்குகளை தீர்த்தல். விளையாட்டு சங்கம் இல்லை. The sports inculcate discipline, create unity among the different races and classes of people. அதாவது ஒரு விளையாட்டாளர் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கின்ற ஒற்றுமை, பழக்க வழக்கம், நட்பழக்கம் எல்லா சமூகங்களையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் இந்த விளையாட்டு. அவை இதன் மூலம் நாங்கள் தோல்வி அடைந்தால் சேகர் சொன்ன மாதிரி எங்களுடைய தோல்வியினுடைய இதாலே வெற்றியை நாங்கள் சமாளிக்க அளவு கேட்டுள்ளோம். அதனால தான் ஒரு வீரனால் துன்பங்களையும் சவால்களையும் தாக்க முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்டி என்றது ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை. ஆகவே எவ்வளவுதான் எங்களுடைய கோபங்கள் எங்கள் மீது வெளிப்படுத்தினாலும் விளையாட்டிலே இருக்கின்ற போது அந்த கனவான் என்று சொல்ற அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், இந்த ஜென்டில்மேன் பிஹேவியர் என்று சொல்ற அதை ஒவ்வொரு எதிர்கால தலைமுறையும் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் நல்ல வழிகளை சமைக்க வேண்டும். இது ஒரு நல்ல அடுத்த தலைமுறைக்குரிய நல்ல ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் பார்க்கின்றேன். இடையேறாது தொடர்ந்து இந்த நிகழ்வு பயணிக்க வேண்டும். பூக்களாக இருக்காதீர்கள், வாடி விடுவீர்கள். செடிகளாக இருங்கள், எப்பொழுதுமே பூத்து குலுங்கி கொண்டிருப்பீர்கள். வாழ்த்தி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. தன்னுடைய உரையின் மூலம் நம்முடைய கழகத்தினுடைய பெருமையை எடுத்துக் கொண்டு சென்ற ஜாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வரும் தற்பொழுதைய ஜாழ் உதயமந்தாள் லீகினுடைய தலைவருமான திரு இமானுவேல் ஆனோல்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுடைய இறுதி நிகழ்வாக நன்றியுரை இடம்பெறுவதாக அணிகள் சார்பாக வருகின்ற அணி உறுப்பினர்கள் தங்களால் கேள்விகளை ஏதாவது முன்வைக்க விரும்பினார். தங்கள் நிகழ்வு பற்றி தங்களால் ஏதாவது எங்களுடைய நிர்வாகத்துக்கு தெரிவிக்க விரும்பினார். ஓடிடிகள் சம்பந்தமான சகல விளக்கங்களும் தங்களுக்கு மேனேஜர் மீட்டிங் போடப்பட்டு தங்களுக்கான ஆவண படிவங்களுடன் ஆவணப்படுத்தப்பட்டு தங்களுக்கு வழங்கப்படும் என்பதை ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கான சகல ஆவணங்களும் தங்களுக்கான பிரதிகள் உட்பட தங்களுக்கான சகல டாக்குமெண்ட்ஸ்களும் தங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தான் கூறிக்கொள்கிறோம். தாங்கள் யாராவது இந்த நிகழ்வு தொடர்பாக தங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை அல்லது இந்த நிகழ்வு தொடர்பாக ஏற்பாட்டாளர்கள் ஏதாவது தவறுகள் ஏற்படுத்தால் தங்கள் அணி சார்பாக யாராவது எங்களுக்கு எடுத்து வைக்கலாம். தங்களிடையே மேக் வழங்கப்பட்டுள்ளது. எல்லா விருந்தினர்களும் கூறியது போல இந்த நிகழ்வு இவ்வளவு காத்திரமாக சிறப்பாக இருக்கும் என்று நானும் கூட எதிர்பார்க்கல. உண்மையில எங்களோட அணி சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வகையிலே இந்த நிகழ்வு அதாவது போட்டி எப்போது ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் முன்வைக்க நான் வேண்டுகின்றேன். தேங்க்யூ. ஓகே, இந்த அணி உரிமையாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகள் எங்களால் கொடுக்கப்பட்ட விளக்கமாவது ஏற்கனவே நாங்கள் 2021ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே இந்த விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டு ஆரம்பத்திலே இந்த போட்டி நடத்தலாம் என்று சொல்லி தீர்மானிக்கிறோம். அந்த வகையிலே கோவிட்-19 காரணமாக பல தடங்கல்கள் எங்களுக்கு ஏற்பட்டு இந்த போட்டி நடைபெறாமல் இருக்கிறது விட்டு மிகவும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற வேதனையுடன் தங்களோட வேதனையும் சேர்த்து இந்த போட்டியை மிக சிறப்பாக அடுத்த ஆண்டு தொடக்கத்திலே மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தான் உறுதி கொள்கின்றோம். அந்த வகையிலே இதற்கான வீரர்களுக்கான படிவம், வீரர்களுக்கான பெயர்கள், வீரர்களுக்கான வழங்கப்பட்ட சீருடை அளவுகள் யாவற்றையுமே சரியான முறையில் சீர்படுத்தப்பட்டு தை மாதம் ஒழுங்குபடுத்தப்பட்டு சீராக அமையும் பட்சத்தில் தை மாத கடைசியிலோ அல்லது மாசி மாத ஆரம்பத்திலோ இந்த போட்டி வெகு சிறப்பாக சென்னை விளையாட்டு மைதானத்திலே இரவு போட்டியாக நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறோம். இந்த தெளிவுட்டு ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் ஆறாவை பிரேசா தெரிஞ்சங்களை குழுக்கள் முறையில் எடுக்க சொன்னதில்
இப்போ எந்தெந்த பிளேஸ் அதாவது கீப்பர், பேக் லைன், ஃபார்வர்ட் லைன், ஸ்டீப் லைன் என்ற ரீதியில் எங்களுக்கு தந்துனீங்களா இல்லாட்டா பொதுவாகவே 6 பேராக தந்து நாங்கள் அதுக்குள்ள டீமை செலக்ட் பண்ணணுமா? இங்கே நம்பர் கட்டளை போன்று எங்களால் வழங்கப்பட்டது. அதாவது எங்களுடைய பழைய கால வீரர்கள் எந்தெந்த பொசிஷனில் இப்போ விளையாடுவார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்பட தெரிவிக்க முடியும். இப்போ இருக்கிற வீரர்களை பொறுத்தவரை அவர்கள் எந்தெந்த பொசிஷனில் விளையாடுவார்கள் என்ற அடிப்படையிலே இது பிரிக்கப்படும். உதாரணமாக சொல்லலாம் கோல் காப்பாளர் ஜெயபிரகாசப்பட்ட அந்த 6 குழுவும் கோல் காப்பாளராக கடமையாற்றுவதற்கு தெரிவு செய்யப்பட்டது. ஜெயராஜ் குழுமம் அந்த போட்டியிலே பின்னுக்கு விளையாடக்கூடியவர்களாக தெரிவு செய்யப்படும். அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு வரையும் சென்னிகிரஸ் விளையாட்டுகள வீரர்கள் சார்ந்த போட்டிகளில் பங்கு பெற்றிய சென்னிகிரஸ் கழகம் சார்ந்த போட்டியிலே பங்கு பெற்றிய வீரர்களின் அடிப்படையில் அதாவது அவர்களுடைய தாங்கள் கேட்டதை போட்டு கோல் காப்பாளர், டிஃபெண்டர், ஃபோர்வர்ட் என்ற மேக்ஸிமம் கட்டுப்படுத்தப்பட்டே இவர்களால் தெரிவு செய்யப்பட்டதை தவிர நாங்கள் 40 வயசு போட்டியிலே கோல் விளையாடுவதை நாங்கள் டிஃபென்ஸ் விளையாடுவதோட சேர்ந்திருக்கோம். அவர்களுடைய அவர்கள் விளையாடக்கூடிய போதிய திறமையிலே ஆனால் அவர்கள் ஒரே கேட்டகரியில் விளையாடணும் என்ற தேவைக்காக அந்த கேட்டகரி விதிக்கப்பட்டது தவிர மற்றபடி விளையாடுகின்ற வீரர்கள் ஒரே பார்வையை விதிக்கப்பட்டது என்பதை தங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. நீங்கள் தந்திருக்கிறாங்க. இப்போ கோல் காப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் விளையாடக்கூடியவராக இருந்தேன்னு சொன்னால் அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று. இன்னொன்று, அவர் நான் கோல் காப்பாளர் செய்ய மாட்டேன், நான் பேக் பொசிஷன் தான் விளையாடுவேன் என்ற ஒரு நிபந்தனைக்குள்ள எங்களை ஆளாக்கினீங்கன்னா அதுக்கான தீர்வு நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம்? அதுக்கான தீர்வு ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மேயர்ஸ் மீட்டிங் அந்த மன்னிக்கும் ஏற்கனவே பொதுக்கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. அவர்கள் தங்களுக்குரிய வழங்கப்பட்ட விளையாட்டுகளில் பங்கு பெற்றாவிட்டால் அவர்களுக்கான தண்டனைகள் எப்படி இருக்கும் என்பதை ஏற்கனவே பொதுச்சபையில் தீர்மானிக்கப்பட்டது. அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். அது உங்களை பாதிக்காத வகையில் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த உதவி. நன்றி. கலர் சார்பாக யாராவது? இல்லையாய் நன்றி உரையை செல்வோம். அந்த வகையில் என் எதிர்கால திட்டம் என் விளையாட்டு மைதானத்திலே தொடங்க வேண்டும் என்ற ஆவலுடன் இன்றைய இந்த நிகழ்வினை மெருகூட்டி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற திட்டத்திலே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது போல காலக்கிரமங்கள் எங்களுக்கு துணை செய்யவில்லை. 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு எங்களுக்கு சரியான திட்டங்களை வகுக்கும் வகையில் ஆரம்ப கட்டத்திலே அதாவது தை மாசின் நடுப்பகுதியை நாங்கள் இந்த போட்டிகளை ஆரம்பிக்கலாம் என்று மிகவும் கூறிக்கொண்டு இப்போட்டியை நாம் நடாத்துவதற்கு முயற்சி எடுத்த போது இதற்கான செலவினங்கள் எப்படி கையாளுவது என்ற பெரும் பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. அதுக்கு அமையாக இப்போட்டிகளுக்கான 3 லட்சம் பெறுமதியான பரிசுகள் முழுவதை தாமே தருவதாக பொருட்படுத்த திரு செல்வகுமார் ரஞ்சித் அவர்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டியிலும் அணிகள் ஒன்றையும் ரூபாய் 75,000 செலுத்தி உரிமங்களை பெற்றுக்கொண்ட திருவாளர்கள் இஜே இம்மானுவல், ஆனா டாக்சன், பானா நீக்லா, ஆனா டிலூஷன், ஆனா சுஜித், வீணா நிக்சன் ஆகியோருக்கு நமது நன்றிகள். மேற்குறிப்பிட்ட புகைப்படத்தை விட மேலதிகமாக படத்தை சிறப்பு செய்யும் இவர்கள் தயாராக உள்ளார்கள் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவது பொருத்தமையாகும். இந்நிகழ்வில் வரவேற்பு நடனமாடி எம்மை மகிழ்வித்த எமது சிறார்களுக்கும் அவர்களை சிறப்புற பயிற்சித்த ஆசிரியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். எமது அழைப்பை ஏற்று இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கும் அருட்சகரி அவர்களுக்கும் நாமதுரை ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய அதிபர் அவர்களுக்கும் A84 கிராம சேவையாளர் அவர்களுக்கும் யாழ் பிரதேச விளையாட்டு அதிகாரி அவர்களுக்கும் பங்கு பெற்றும் அணிகள் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் முன்னாள் சென்னிகிளஸ் சரசம நிலைய தலைவர்களுக்கும் சென்னிகிளஸ் கடத்தொழிற் சங்க தலைவர் அவர்களுக்கும் சென்னிகிளஸ் இளைஞமன்ற தலைவர் அவர்களுக்கும் புனித நீங்களார் ஆணைய செயலாளர் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற சமூக ஆவலர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் சிறப்புற நடைபெறுவதற்கு தமது பூர்ண ஒத்துழைப்பை தந்து தருகிய விளையாட்டு வீரர்கள், சமூக ஆவலர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், இளைஞமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் சிறப்பான முறையில் ஒளிபரப்பி ஒழுங்குபடுத்திய ஒளியமைப்பாளர்களுக்கும் சிறப்பான ஒளியமைப்புடன் தளபாடங்களை சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்திய நிறுவனத்தினருக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும்
வீரர்களின் புகைப்பட படத்தை டிஜிட்டல் முறையில் அமைத்து தந்தவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் சென்னிகர்ஸ் பிரேமியர் லீக் பாடலுக்கு வரி அமைத்து கொடுத்தவருக்கும் பாடலை பாடியவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டியில் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் புகைப்படம் எடுத்தது மட்டுமல்லாது இன்றைய நிகழ்வையும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பதுடன் பிரீமியர் லீக் பாடலுக்கு காட்சி அமைத்து கொடுக்க முன்வந்திருக்கும் டிஆர் ஸ்டூடியோ உரிமையாளர் திரு ஆனா டியூஷன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். சென்னிகர்ஸ் பிரீமியர் லீக் போட்டிகளையும் நிகழ்வுகளையும் வெளியுலகிற்கு காட்சிப்படுத்தும் பணியில் இங்கே வருகை தந்திருக்கும் எமது அனைவரும் எமது உலகமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழைப்பேற்று நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எமது பங்கு தந்தை மனதிரா மான ஜெபரட்னம் அவர்களுக்கும் ஜார் உதயபந்தாட்ட தலைவரும் இலங்கை உதயபந்தாட்ட சம்மேளன உபதலைவருமாகிய திரு இ ஆனந்த் அவர்களுக்கும் எமது நன்றிகள். பாரிய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நமது அழைப்புக்கு மதிப்பளித்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் யாழ் பிரதேச திரு சதாசிவம் சுதர்சன் அவர்களுக்கும் எல்லோர் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றியுரையை வழங்கி